சொருவி பாப்போம். இந்த பாருங்க, இதெல்லாம் தான் அணில் குஞ்சுகள். வா இங்க பேசு, இப்படி திருப்பு வா பேசு. இவனுக்கு தான் அணில் குஞ்சுகள். நீங்களா 200 ரூபாய். யார் 200 ரூபாய்? சரி, இப்ப நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். பா இவர் கேள்வி இப்படியே திரும்பி எல்லா பக்கமும் கேமரா இருக்கு. திரும்பி வா கேள்வி கேளு. வா உள்ள வா, கேள்வி கேளு. இரு, நீ கேள்வி கேட்கணும், இப்போ நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் இவங்க யாருன்னு கேளுங்க. எப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், கேள்வி கேளுப்பா. அவரையோ காட்டுங்க. கேளு. கடைசி 70-75 வருஷமா இந்த திமுக ஆளுது. 75 வருஷத்துல 41 பேர் செத்து போனாங்களா? மீட்டிங் வந்து கட்சி மீட்டிங் செத்து போனாங்களா? சரி, கொஸ்டின் கேளு. வா கொஸ்டின் கேளு. மக்கள் வெள்ளமா? மக்கள் வெள்ளம் எப்படி வந்துச்சு சார்? மக்கள் கேக்குறாரு, பொதுமக்கள் கேக்குறாரு, பதில் சொல்லு. பொதுமக்களுக்கு பதில் சொல்லு. லேட்டா நீ ஏன் வந்த? எல்லாரும் காட்டுங்க, அண்ணனையும் காட்டுங்க. என்ன தெரிஞ்சு பேசுறேன்? நியூஸ்ல எல்லாம் 8:45 வருவாருன்னு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? நியூஸ்ல 12 மணிக்கு வராருன்னு கரூருக்கு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? 7 ஹவர் லேட் ஆகுது. யாரு 7 ஹவர் லேட்? பதில் சொல்லு. சரி, நீ கேள்வி கேளு. கூட்டம் வருமா? ஓ, வெள்ளமாப்பா, வெள்ளமா. இவங்க விஜய் வந்து வெள்ளமா? நல்ல தலைவனா? இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்க, வருவான். நல்ல தலைவன். இவர்களை போல நக்கி பொழிச்சு கூட்டம் கிடையாது. அணில் குஞ்சுகள் இதெல்லாம். கேள்வி கேளு. நீ ஓட திரும்ப கேள்வி கேள்றானா பாத்தியா? பதில் சொல்லுவா. ரவுடிஸ் இதெல்லாம். ரவுடிஸ். கேள்வி கேளியா? என்ன டவுட்? கேள்வி கேளு. கேள்வி கேளியா? கேள்வி கேளு. பதில் சொல்லு. நீ கேள்வி கேளு. கேள்வி தெரியும், பதில் தெரியும். நாங்க கேட்டது அனுமதி கிடையாது 2 இடத்துல. 2 இடம். இருப்பா, எல்லாம் பாத்து. உழவர் சந்தையும் லைட் ஹவுஸ் வந்துட்டானா? லைட் ஹவுஸ் வந்துட்டானா? அதுல 1.5 லட்சம் சதுரடியில 60,000 பேர் நிக்கிறதுக்கான இடம்லாம் முதல்ல முடிவு பண்ணாங்க. இப்போ நான் ப்ரூஃப் காட்டுமா? ஏப்பா ப்ரூஃப் காட்டுமா? நான் ப்ரூஃப் காட்டுமா? மாவட்ட செயலாளர் கேட்டதே 2 பிளேஸ். லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை. பதில் தான் சொல்றேன். அது ரெண்டுக்கும் டபுள் பிளேஸ் கிடையாது. ருசியானந்த கேட்டுக்கோங்க. இல்லப்பா, ருசியானந்த கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆட்சி அதிகாரமா? ஒரே நிமிஷம், நீ பதில் சொல்ற, நெக்ஸ்ட் நான் பதில் சொல்றேன். அந்த பக்கம் உங்க முக்கியமான யாருன்றது தெரிஞ்சு போச்சு. யாரு போக கூடாது, பதில் சொல்ல நிக்கணும். இங்க ஓட கூடாது. நான் விஜயோட ரசிகர் தொண்டன். இவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க, நான் பேசுறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்க பாரு வந்தாரு. சரி, பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதி கொஞ்சம் பல பேர் இதுதான் அதுன்னு கேட்கல. என்ன தெரியுமா சொன்னாரு? பதில் சொல்லு. இவர் பாட்டு வாங்கிட்டாங்க பார்த்தாலும் ஓடுறான். உன் விஜய் குஷ்டாரா? விஜய்
கரும்பா கரும்பா மதுரை தொகுதி எங்க பாலமுருகன் கையில பாக்குறேன் மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் தொடர் ஜனமேல நாங்க சண்டை போட மாட்டோம் தம்பி. நாங்க ரவுடி இல்ல தம்பி. தம்பி நாங்க ரவுடி இல்ல தம்பி. நாங்க ரவுடி இல்ல. சண்டை போடுறோம். சண்டை போடுறோம். விஜய் கூட. அப்ப மூத்தாக்கு நான் வரணுமா? மூத்தாக்கு நான் வரணுமா? போடா அப்படிங்க. போடா அப்படிங்க. இவரு டிவிகே மைக் இருக்கு, அதை எடுத்துருன்னு சொல்ற கேரக்டர் நான் இல்ல. இன்னும் 10 டிவிகே மைக்கு உள்ள வரணும். ஏன்னா நீங்க கேக்குற கேள்விய வந்து சும்மா இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் மட்டும் கேட்டு ஓடி போயிடுறீங்க. பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி. ஓகேவா? அதனால யாரா இருந்தாலும் கேள்வி தாராளமா கேளுங்க. ஏன்னா கேள்வியை பார்த்து பயந்து ஓடுற ஆட்கள் நாங்க கிடையாது. விஜய் மாதிரி நாங்க இல்ல. அது நாங்க கிடையாது. அது நாங்க கிடையாது. இது வந்து ரோஸ்ட் பிரதர்ஸோட பிரஸ் மீட். இன்னைக்கு யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். சோ பிரச்சனை இல்ல. யாருன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களா? கேளுங்க. நேத்து விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. கருப்பு சட்டை போட்டு எப்படி பாக்குறீங்க? அது எதுக்காக வெளியிட்டு இருந்தாரு தெரியுமா? அவருக்கு முதல்ல ஒரு ஆழ்ந்த இரங்கல், 41 பேர் செத்துக்கிறாங்க, அதை பத்தி பேசணும். அங்கே வந்து அரசியல் நோக்கத்தோட வந்து ஒரு சிஎம் வந்து மிரட்டுற மாதிரி பேசுறதுன்னு வச்சுக்கல, அது மிகப்பெரிய தப்பு. அது என்ன இது பேச்சு? அது அதாவது அவர் பேச்சுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியலங்க. அவர் யாராச்சும் வந்து நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம் அந்த பேச்சுல? கிடையவே கிடையாது. அங்கேயும் போய் அரசியல் பேசுறாரு. அப்புறம் எப்படி ஒரு நாட்டுக்கான தலைவனாக மாற முடியும்? கிடையவே கிடையாது. ஒத்துக்க முடியாது இதெல்லாம். இல்ல, ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க. நேத்து அவர் வெளியிட்ட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஆதங்கம் தான் இருக்கணும். கரெக்டா? ஒரு 41 குடும்பம், எத்தனை குடும்பம்? 41 குடும்பம் தத்தளிச்சிட்டு இருக்கு. அதுக்கு வெளியிட்ட ஒரு வீடியோல எங்கன்னா ஒரு இடத்துல சாரி மன்னிச்சிடுங்க, ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அசம்பாவிதம். இப்ப கூட எங்க பாருங்க, விஜய் தான் முழுக்க காரணம் நான் சொல்ல. யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த காரணம் இல்ல. அப்ப அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு சாரின்ற ஒரு வார்த்தை இருக்கணுமா இல்லையா? எங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு இடத்துல ஏங்க அவர் ஃபீல் பண்ணி பேசுறதா எதுனா இருந்துச்சாங்க? நான் வந்து சனிக்கிழமை போனேன், ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா வெளியில வரல, விஜய் சாப்பிடல, விஜய் தூங்கல. நீ சாப்பிடலையா? நீ தூங்கலையா? இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 72 ஹவர். அதுவும் இந்த வீடியோ வெளியிடுறதுக்கு எங்க தெரியுமா போயிட்டு வந்தாரு? போய் யாரையோ சந்திச்சுட்டு, அது யாருன்றது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். சந்திச்சுட்டு சொன்னாரு பாருங்க, குருமூர்த்திய சந்திச்சாருன்னு சொல்றாங்க. குருமூர்த்திய சந்திச்சுட்டு அவரு கிரீன் சிக்னல் காட்டின உன்ன. அப்போ இந்த கட்சியை இயக்குறது யாருன்னு நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கிரீன் சிக்னல் காட்டின உன்ன. இவங்களுக்கு ஆதரவு யார் யார் தரா பாருங்க. அண்ணாமலை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு, தமிழிசை ஆதரவு தெரிவிக்கிறாங்க, வானதி சீனிவாசன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அனுராக் தாக்கூர் ஆதரவு தெரிவிக்கிறாரு, ஏமா மாலினி ஆதரவு தெரிவிக்கிறாங்க. யாரு இந்த ஆதரவு தெரிவிக்கிற ஆட்கள்லாம்? யாரு? எல்லாம் பிஜேபிங்க. பூனைக்குட்டி வெளியில வரல, அணில் குட்டிங்களா வெளியில வந்திருக்காங்க. பிஜேபிக்கு என்ன வேலை? பிஜேபிக்கு ஏங்க 41 பேர் செத்து இருக்கான். நீங்க போய் அந்த நடிகரையோ யாரையோ குற்றம் சாட்டுவீங்களா? உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுவீங்களா? நீங்க சொல்லுங்களேன். அந்த 41 குடும்பம் இப்ப எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும். எங்கன்னா ஒரு இடத்துல எங்க இன்சிடென்ட் நடந்து போச்சு, ஏதோ எங்க மேலயோ தப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு என்ன ஆயிடு போற? இப்ப மன்னிப்பு கேக்குறதுல என்ன ஆயிடு போற? எதனா குறைய போதா? அங்க உட்காந்துக்கிட்டு டயலாக பேசிக்கிட்டு என்னமோ சிஎம் சார் பழி வாங்கணும், உன்னை பழி வாங்கணும்னா எப்பயோ தூக்கி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த சிஎம் சார் கிட்ட தான் நீ போய் ஃபர்ஸ்ட் எப்படி தெரியுமா நின்னுந்த? ஐயான்னு போய் நின்னுந்த. நான் சொல்லிட்டேன், உடனே இப்போ சொல்றேங்க, உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றேன், ஸ்டாலின் வேஸ்ட், ஜெயலலிதா மேடம் தான் பெஸ்ட். இதே ஜெயலலிதா மேடம் இப்போ இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு ஜெயில் கம்பியை எண்ணிட்டு இருப்பாரு விஜய். ஜெயில் கம்பிய கரூரை விட்டே தாண்டி இருக்க முடியாது, அங்கேயே அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க உண்மையிலே. ஆனா ஸ்டாலின் உட்காந்துக்கிட்டு இந்த பாவம் பரிதாபம் பார்த்துக்கிட்டு சரி விஜய் எதுக்கு இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சுன்னு இருக்காரு பாருங்க. உண்மையிலே தப்பு. இந்த அரெஸ்ட்லாம் இவங்க எப்ப தெரியுமா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்? விக்ரவாண்டிலேயே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இவனுங்களெல்லாம் வந்து அப்பயே முளையிலே கிள்ளி போட்டு இருந்தா இன்னைக்கு வந்து இவ்வளவு அட்டகாசங்களை பண்ணிட்டு இருக்க மாட்டானுங்க. ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுற ஒருத்தனை நீங்க பாத்திருக்கீங்களா? ஒருத்தனை டிரான்ஸ்பார்மர் மேல யாருன்னா, இப்போ நீங்க வந்து காவல்துறை வந்து சரியில்லை, பாதுகாப்பு தரலன்றீங்களே, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறவனை எப்படிங்க பிடிக்க முடியும்? கம்பி மேல, கரண்ட் கம்பி மேல தொங்குறான், அவனெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஒரு போலீஸ் போய் ஒன்னு சொன்னாலும் ஒன்னுத்தையும் ஃபாலோ பண்றது கிடையாது. எவனா அந்த தாவேக்காரங்களை கேக்குறேன், எவனா போலீஸ் எதனா இது பண்ணாதப்பா தம்பின்னு ஒன்னும் பண்ணாத கேரக்டர்ஸா இதெல்லாம்? எங்களையா பண்ண வேணான்றியா? ஒருத்தன் காசு எடுத்து கொடுக்குறான், எடுத்துன்னு போன்றான். திமுக அராஜகம். அப்புறமா டேய் உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் வந்து 10,000 போலீஸ் இல்ல,
மிலிட்டரி படையை இறக்கி விட்டா கூட இவனுங்க கேட்க மாட்டானுங்க. ஏன்னா இவனுங்க யார பார்த்து வந்தவனுங்க? விஜய. ரோகிணி தியேட்டர் ஞாபகம் இருக்கா? படத்தை பார்க்க வந்தவனுங்க சீட்டெல்லாம் பிச்சு போட்டானுங்க, சேர பெட் ஆக்குனானுங்க இவனுங்க. இவனுங்க இப்ப என்ன பண்றானுங்கன்னா அதே பப்ளிக் ரோட்ல போயிட்டு கடையை உடைக்கிறது, ஷட்டரை உடைக்கிறது, மாடி மேல போய் மத்த வீட்டு அட்டகாசம் பண்ணுறது, எண்ணெயை திருடி குடிக்கிறது. என்ன அட்டகாசம் பண்ணுறீங்க? இவனுங்க வந்து பாதுகாப்பு இல்ல, இடம் இல்ல, இடம் இல்ல, இடம் இல்லன்றீங்களே. ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை யாரு கேட்டா? முதல்ல நீ இப்போ அந்த வீடியோலயே வந்து விஜய் சொல்லியிருக்காரு, அவங்க மக்கள் சேஃப்டிக்கு ஏற்ப நாங்க வந்து இடங்களை சூஸ் பண்றதுல மிக தெளிவா இருந்தோம். என்ன மக்கள் சேஃப்டி இடம் அது? சரி, நீங்க கேட்டீங்களே லைட் ஹவுஸ் ரவுண்டானாவோ அந்த உழவர் சந்தேகம், அங்க மக்கள் சேஃப்டியா இருந்திருப்பாங்களா? அங்க 5000 பேர் கூட நிக்க முடியாது. டிஎம்கே அரசு ஏதோ பார்த்து, யோ நான் அந்த 2 சின்ன சந்தை கேக்குறீங்க, அது கேவலமான சந்தையாதா? எடப்பாடி இங்க நத்தினாரு, இந்த இடம் கொஞ்சம் அதை விட பிராடா இருக்கு, வேணா இதுல நத்திக்கோங்க. யார் சொன்னா? டிஎம்கே சொல்லிச்சு. ஆனா இப்ப அத பழிய தூக்கி அப்படியே போடுறீங்க அந்த மேல. நான் இன்னொன்னு கேக்குறேன், ஏன் உங்களுக்கு விஜய் வந்தா பெரிய கிரௌட் வரும்னு தெரியும்ல, மீட்டிங் நடத்துனாங்கல்ல, அவங்க போயிட்டு என்ன கேட்கணும்னா, சார் எங்களுக்கு படையெல்லாம் வந்துரும், 1,00,000 பேர் கிட்ட வந்துருவாங்க, எனக்கு இந்த மாதிரி சின்ன சந்தெல்லாம் பத்தாது, எனக்கு பெரிய மைதானமா கொடுங்க, பெரிய ஓபன் கிரவுண்டா கொடுங்கன்னு நீங்க கேட்டு டிஎம்கே தரலனா அப்ப நீ பழி சொல்லிருக்க. இதே டிஎம்கே, சார் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நத்தாதீங்க, உங்களுக்கு நான் அவுட் சைடா தரேன், ஒரு சூப்பர் இடமா தரேன், அங்க நடத்துங்க சார்ன்னு சொல்லியிருந்தா இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லிருப்பானுங்க? ஓ நாங்க மக்களை சந்திக்கிறதுல உங்களுக்கு பயமா, எங்களை தூக்கி அவுட்டர்ல நத்த சொல்லுவீங்களா? ஏன் நாங்க எங்க மக்களை பார்க்க கூடாதா? கேட்க மாட்டானுங்கன்றியா? கண்டிப்பா கேட்பானுங்க. கண்டிப்பா கேட்பேன். பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம்? பரந்தூர்ல கேட்டீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாதா, அந்த மண்டபத்து ஏங்க ஃபர்ஸ்ட் அது கட்சியோ கிச்சியோ, ஃபர்ஸ்ட் தாவேக்கா ஒரு கட்சி கிடையாது, ஒரு ரசிக பட்டாளம், அது அவ்வளவுதான். உண்மையாலே அவனுங்க அணில் குஞ்சுகள் தான், தற்குறிகள் தான். எவனா அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தன் யோ விஜய் என்னையா 41 பேர் செத்து போயிருக்கான், நீ ஒரு வார்த்தை ஒரு சாரின்னு கேட்கல, நீ எல்லாம் ஒரு மனுஷனையான்னு எவனா ஒருத்தன் கேட்டானா? யோ விஜய் 7 ஹவர் நீ லேட்டா வந்த, நீ லேட்டா வந்தனாலதான் இந்த 41 பேரு உயிரிழப்புக்கு ஒரு காரணமா மாறி இருக்கு. எவனா ஒருத்தன் கேட்டானா? ஏங்க 8:45 மீட்டிங்னு சொல்லிட்டு யாரு? விஜய் நியூஸ்ல எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலைல 8:45 நாமக்கல்லில் விஜய் உரையாற்றுவார், இததான் போட்டாங்க. ஆனா அண்ணா எத்தனை மணிக்கு தெரியுமா இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பினாரு? 8:45. அப்புறமா எப்படி 8:45 உரையாற்றுவாரு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கூட்டத்தை கூட்டணும், கும்பலை காட்டணும். அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கோ கும்பலை காட்டுறதுக்கோ மக்கள் இரையாக்கப்பட்டுள்ளனர். யாரால? டிஎம்கே வந்து விஜய் 2 மணிக்கு வருவாருக்கு பதிலா போய் சொல்லி 8 மணிக்கெல்லாம் உங்களை வர வச்சுச்சா? அந்த 8:45 அவன் எத்தனை மணில இருந்து தெரியுமா இருக்கான்? நைட்டு 12 மணில இருந்து. அதுல ஒரு சின்ன பையன் பேசுறான், இந்த தலைமுறை வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு சின்ன பையன் பேசுறான், ஒரு நிருபர் கேக்குறாரு, தம்பி நைட்டே வந்துட்டேன்னு சொல்றியேப்பா, சாப்பாடு சாப்பிட்டியாப்பானா? எனக்கு சாப்பாடு எல்லாம் முக்கியம் இல்லைன்னு, எனக்கு விஜய் தான் முக்கியம். தளபதியை பார்த்தா போதும். எது எங்க போகுது இந்த ஜெனரேஷன்? எங்க போகுது? சின்ன பையன், ஸ்கூல் படிக்கிற பையன், சாப்பாடு முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம்ன்றான். இது எங்க போய் விளங்கும்? நீங்க சொல்லுங்க. ஒரு 8:45 இருந்து 2:45 வராரு விஜய். எத்தனை மணி? 2:45 வராரு. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 7 ஹவர். ஏன் 7 ஹவர் ஆச்சு? இதே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மட்டும் 2 ஹவர்ல சல்லுன்னு போறீங்களே. எப்படி சார் போறீங்க? 2 பின்னாடி போ, நடுவுல வாங்க. உன்னை பாக்கட்டும், வா இங்க வா. 3 பைட்டா நீ 4 பைட்டு குடிங்க. வா இங்க வா, இங்க வா, நில்லு, எங்க சொருவி பாப்போம். இந்த பாருங்க, இதெல்லாம் தான் அணில் குஞ்சுகள். வா இங்க பேசு, இப்படி திருப்பு. வா பேசு. இவனுக்கு தான் அணில் குஞ்சுகள். இங்க இருக்கிற பல சேனல் இவனுங்களே உருவாக்கி. நீங்களா 200 ரூபாய்? யார் 200 ரூபாய்? சரி, இப்ப நீ கேள்வி கேளு, பதில் சொல்லு. பா இவர் கேள்வி இப்படியே திரும்பி எல்லா பக்கமும் கேமரா இருக்கு. திரும்பி வா கேள்வி கேளு. வா உள்ள வா, கேள்வி கேளு. இரு, நீ கேள்வி கேட்கணும், இப்போ நான் பதில் சொல்றேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் இவங்க யாருன்னு கேளுங்க.
யாரு எப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், கேள்வி கேளுப்பா. இங்க பாரு அவரையே காட்டுங்க. கேளு. கடைசி 70-75 வருஷமா இந்த திமுக ஆளுது. 75 வருஷத்துல 41 பேர் செத்து போனாங்களா? மீட்டிங் வந்து கட்சி மீட்டிங் செத்து போனாங்களா? செத்து போனாங்களா? சரி, கொஸ்டின் கேளு. வா, கொஸ்டின் கேளு. கொஸ்டின் கேளு. இத்தனை ஏங்க மக்கள் வெள்ளங்க, மக்கள் வெள்ளமா? மக்கள் வெள்ளம் எப்படி வந்துச்சு சார்? மக்கள் வெள்ளம் எப்படி கேக்குறாரு, பொதுமக்கள் கேக்குறாரு, பதில் சொல்லு. பொதுமக்களுக்கு பதில் சொல்லு. லேட்டா நீ ஏன் வந்த? எல்லாரும் காட்டுங்க, அண்ணனையும் காட்டுங்க. இவன மாதிரி நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க டிவிக்குள்ள. என்ன தெரிஞ்சு பேசுற? நியூஸ்ல எல்லாம் 8:45 வருவாருன்னு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? நியூஸ்ல 12 மணிக்கு வராருன்னு கரூருக்கு போட்டாங்க. எத்தனை மணிக்கு வந்தாரு? எத்தனை மணிக்கு வந்தாரு? 7 ஹவர் லேட் ஆகுது யாரு? 7 ஹவர் லேட். பதில் சொல்லு. சரி, நீ கேள்வி கேளு. பதில் சொல்லு. கேள்வி. கூட்டம் வருமா? ஓ, வெள்ளமாப்பா. வெள்ளமா? இவங்க விஜய் வந்து வெள்ளமா? நல்ல தலைவனா? இடம் இருக்கு, வாய்ப்பு இருக்க, வருவான். நல்ல தலைவன். இவர்களை போல நக்கி பொடிச்சு கூட்டம் கிடையாது. இவர்களை போல அணில் குஞ்சுகள் இதெல்லாம். அணில். பதில் சொல்லு. கேள்வி கேளு. நீ ஓட திரும்ப திரும்ப அதோ பாருங்க, கேள்வி கேள்றானா பாத்தியா? பதில் சொல்லுவா. ஒண்ணுமே ரவுடிஸ் இதெல்லாம். ரவுடிஸ் ரவுடிஸ். அதோ பாருங்க, ரவுடிஸ். கேள்வி கேளியா? என்ன டவுட்? கேள்வி கேளு. கேள்வி கேளியா? கேள்வி கேளு. கேள்வி கேளு. கேள்வி கேளு. கேள்வி கேளு. கேள்வி கேளு. பதில் சொல்லுங்க. கேள்வி கேளு. நீ கேள்வி கேக்குறது கேளு. கேள்வி தெரியும், பதில் தெரியும். கேள்வி கேளு. நாங்க கேட்டது அனுமதி கிடையாது 2 இடத்துல. ரெண்டு இடம். இதா. இதா. 2 இடத்துல. ஒரே இருப்பா, எல்லாம் பார்த்து வா. உழவர் சந்தையோ லைட் ஹவுஸ் வந்துட்டானா? லைட் ஹவுஸ் வந்துட்டானா? அதுல 1.5 லட்சம் சதுரடியில 60,000 பேர் நிக்கிறதுக்கான இடம்லாம் முதல்ல முடிவு பண்ணாங்க. இப்ப நான் ப்ரூஃப் காட்டுமா? ஏப்பா ப்ரூஃப் காட்டுமா? நான் ப்ரூஃப் காட்டுமா? மாவட்ட செயலாளர் கேட்டதே 2 பிளேஸ். லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை. பதில் தான் சொல்றேன். அது ரெண்டுக்கும் டபுள் பிளேஸ் கிடையாது. ருசியானந்த கேட்டுக்கோங்க. இல்லப்பா, ருசியானந்த கேட்டுக்கோங்க. அதெல்லாம் ஆட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? ஆட்சி அதிகாரமா? ஒரே நிமிஷம். நீ பதில் சொல்ற, நெக்ஸ்ட் நான் பதில் சொல்றேன். அந்த பக்கம் உங்க எல்லாருக்குள்ள முக்கியமான யாருன்றது தெரிஞ்சு போச்சு. யாரு? போக கூடாது, பதில் சொல்ல நிக்கணும். இங்க ஓடக்கூடாது, ஓடக்கூடாது. நான் விஜயோட ரசிகை தொண்டன் நானு. தொண்டன். இவங்க ஆஃப் பண்ண சொல்லுங்க, நான் பேசுறேன். பேசு. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஏரியால இருக்க பாரு வீர் வந்தாரு. சரி, பாரு குடிக்க வந்தாரு. ஒண்ணுமேல போயிட்டு இந்த மாதிரி நடுவுல தளபதி கொஞ்சம் பல பேர் இதுதான் அதுன்னு கேட்கல. என்ன தெரியுமா சொன்னாரு? பதில் சொல்லு. இவர் பாட்டு வாங்கிட்டு பார்த்தாலும் ஓடுறான். நீ ஏன் உன் விஜய் குஷ்டாரு? விஜய் குஷ்டாரு. விஜய் குஷ்டாரா? விஜய் குஷ்டாரா? தெரியுமா? மாவட்ட செயலாளர் எங்க அண்ணன் தொடர் நாங்க சண்டை போட மாட்டோம் தம்பி. நாங்க ரவுடி இல்ல தம்பி. தம்பி நாங்க ரவுடி இல்ல. தம்பி நாங்க ரவுடி இல்ல. சண்டை போடுறோம். சண்டை போடுறோம். அப்ப மூத்தாக்கு நான் வரணுமா? மூத்தாக்கு நான் வரணுமா? போடா அப்படிங்க. போடா அப்படிங்க.